வெற்றிலை கொண்டு நேர்மறையான சக்தி நம்ம வீட்டுல வரணும் அப்படின்றதுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் இப்ப சொல்ல போறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு தாம்பால தட்டு எடுத்துக்கோங்க, 11 வெற்றிலை என்ற கணக்குல எடுத்துக்கோங்க, சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த தட்டுல அந்த 11 வெற்றிலை அப்படியே வச்சிருங்க. தாம்பூலத்துல வச்சிருக்கிற அந்த வெற்றிலை முன்னாடி உட்காந்துட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்குவோம். என் வீட்டில் நேர்மறையான சக்திகள், நேர்மறையான ஆற்றல்கள் பெருகணும், அதன் மூலமாக என் இல்லம் படிப்படியாக முன்னேற்றம் அடையணும், செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே அந்த தாம்பூல தட்டுல இருக்கிற வெற்றிலைய அப்படியே வச்சிருங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு திரும்பவும் விளக்கேத்துவோம் இல்லையா? இந்த விளக்கு ஏத்தின பிறகு அந்த வெற்றிலையை எடுத்து மஞ்சள் நூல்ல கட்டி, வாசப்படியில போய் மாவிலை கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வெற்றிலை வாழைய நீங்க கட்டிடுங்க. அந்த மஞ்சள் நூலை என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கைகள்ல கட்டிக்கோங்க.